அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வருட கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் இல்லைங்களா. இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தொழில் மாற்றமாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான அமைப்புக்கு இந்த சனி பகவானுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க. இந்த பயிற்சியானது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுதுங்க. இந்த பயிற்சியானது 2027 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் கும்ப வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டிற்கு சஞ்சாரம் ஆகிறார். அப்போது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நபர் இல்லைங்களா. ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு வருகை புரிகிறார். அப்போது இது எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கும்போது அவருடைய பார்வைகள் 3 பார்வை இருக்கு இல்லைங்களா. அப்போ இது எதன் அடிப்படையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஜனவரி மாதம் அடிப்படை வகுப்பு ஆன்லைன் மூலியமாக 3 மாதம் எடுக்கிறேங்க. யாரெல்லாம் படிக்க விருப்பம் இருக்குதோ ஜோதிடம் முதலாக அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய வகுப்புங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகை புரியும் போது பொதுவாகவே சனி பகவானுடைய காரக ரீதியான விஷயங்கள் தடை, தாமதம் மற்றும் சோம்பல் தன்மை இல்லைங்களா. அப்போது இதை மட்டும் விட்டாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அவருடைய 6ஆம் இடம் அப்படிங்கும்போது புதுவிதமான கடன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருங்க. அப்போது ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேங்க, நான் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அது மாதிரியான செயல்பாடுகளுக்கு சுப கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றதா. இல்லைங்க நான் ஏற்கனவே கடனில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைத்து புதுவித கடன் வாங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தாங்க. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் வேலை ரீதியாக தொந்தரவுகள் சந்தித்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வேலை நிச்சயமாக உறுதியாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்று சம்பள உயர்வு இல்லை இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. இல்லை வேலையே கிடைக்கல, சிறப்பாக இல்லை, நான் ரொம்ப நாளாக வேலை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சரியான ஒரு அமைப்பு இல்லைன்ற நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கைகூடக்கூடிய தன்மை இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா வேலைக்கு அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கே அதிபதியானவர் சனி பகவான் வேலை ஸ்தானத்திலே அமரும்போது அவருடைய காரகமும் பாவகமும் வலுவாக இருக்கிறதுனால அவருடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ நிச்சயமாக நல்ல வேலை ஸ்தானத்து ரீதியாக உயர்வு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான். அதில் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கும்போது நெகட்டிவான ஒரு விஷயம் அதில் இருக்கும் இல்லைங்களா. அவருடைய பார்வைகள் அப்படிங்கும்போது அட்டமஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போது வேலை உங்களுக்கு அதிகப்படியான வேலையை கொடுக்கறது, வேலை பழுவை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்காதுங்க. எல்லா விஷயங்களையும் உங்களுடைய பங்கை செய்யும் போது தான் நீங்கள் வெற்றிகரமாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். அதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலை உங்களால் எந்த அளவில் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்க முடியுமோ அந்த அளவிலான கடனை மட்டும் வாங்குங்க. இல்லை அப்படின்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கழுத்தை நெரிக்கும் கடனாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ சிறுமையான ஒரு கடன் வாங்கிக்கோங்கன்னா கடன் வாங்கியே ஆகணுங்கிற அமைப்பு இருக்குது. அப்படிங்கும் போது உங்களால் முடிந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்குங்க. சரிங்களா. அப்போ நான் கடனே வாங்க மாட்டேன்னு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கறதுனால தேவையில்லாத செலவுகளை கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கும்போது சிறுக வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய அமைப்புகள் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பங்காளி உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மனக்கசப்பு விலகி இந்த காலகட்டங்களில் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றது தான். அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இடமாற்றம்னு சொன்ன இல்லைங்களா, வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான்.
அது மட்டும் இல்லாமல் நைட்டு ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படி காரணம் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவாகிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை, நைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் கெடக்கூடிய தன்மை உண்டு. ஸோ நீங்கள் அந்த நைட் ட்ராவலை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடியாத ஒரு சில வேலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம் அப்படிங்கிறது தாங்க. முதலீடு சொத்துக்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான அளவிலான செயல்பாடுகளை செய்யுங்க. புதுவிதமான வண்டி வாகனம் யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றத தான். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல வேலையை புளியக்கூடிய அளவிலான அதிக லோடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வேலையை மட்டும் நம்ம செஞ்சு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயம். ஏன்னா வேலை பார்க்குற ரீதியாக நீங்கள் ஒருத்தருக்கு உதவியே பண்ணாலும் அது உபத்திரமாக மாறும். பேரை கொடுத்துக்கக்கூடிய அளவிலான ஒரு தொந்தரவு கொடுக்குற அமைப்பு இருக்கிறதுனால நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான், இல்லைங்களா? அதே மாதிரி உறவுகள் ரீதியாக இளைய சகோதரம் இளைய சகோதரி ரீதியாக மனக்கசப்பு இருக்குது, பிரிச்சிருக்கோன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுமூகமான சூழ்நிலையும் அந்த உறவுகள் சேரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதான். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ஆதாயமான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நகைக்கடன் அது சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள், யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தான். அப்போது சகோதர ரீதியாக உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி செக்கு, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷியாரிட்டி கையெழுத்து, இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. சரிங்களா? இடம் மாற்றம் அப்படிங்கிறத விட அதாவது பழமையான இடமாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் அதை கொடுத்து புதுப்பிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது இருக்கிறதுனால உங்களுக்கு இடமே விற்கலன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட விற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது நல்ல லாபத்திலேயே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தான். சரிங்களா? 5ஆம் இடத்தில் இருந்ததை விட 6ஆம் இடத்திற்கு போகும்போது பொருளாதார இன்க்ரிமெண்ட்டை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார் அப்படின்றதான். பொதுவாகவே சனி பயிற்சினாலே நிறைய பேர் பயப்படுற இல்லைங்களா? நம்மளுடைய செயல்பாடுகளை சரி வர நீதி நேர்மையாக நியாயமாக யாரையும் நம்ம ஏமாற்றாமல் செயல்பட்டாலே போதுமான விஷயம். நிச்சயமாக சனி பகவானுடைய பாதிப்புகள் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது சோம்பலை மட்டும் விட்டாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதாவது தடை தாமதத்திற்கு உண்டான அதிபதியாக இருந்தாலும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பலன்களை எப்போதுமே தடை பண்ணது கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் தள்ளி கொடுப்பாரே தவிர அதில் பெரிய அளவில் தொந்தரவுகளை கொடுக்கவே மாட்டேன்ற அமைப்பு இருக்கவே இருக்காது. சரிங்களா? அப்போது இந்த சனி பகவானுடைய அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்தில் காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கழிவுகள் வெளியேறக்கூடிய தன்மைகள் சார்ந்த விஷயங்கள், யூரின் ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? சுபக்கடன் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமான செலவுகள் செஞ்சு அதுக்குண்டான ஒரு செயல்பாடுகளில் லாபம் பெறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகளில் அவங்க நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்பும் அவங்களால உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். கமிஷன் கலைத்துறை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பான கமிஷன் ரீதியான செயல்பாடுகள் இரட்டிப்பாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கும்போது உங்களுடைய கடமைகளை செஞ்சீங்கனாலே போதுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்படின்றது தான். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர காலங்களில் பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறதே 2.5 வருடம் அப்படிங்கும்போது 9 பாதங்கள் ரீதியாக சனி பகவான் சஞ்சாரமாகி வருவார் இல்லைங்களா? அப்போது இந்த 9 பாதங்கள் ரீதியாக சஞ்சரித்து வரும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் தந்தாலும் கூட உங்களுக்கு யோகமான அமைப்புகளுக்கு உண்டான ஒரு பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய 9 பாதங்களும் உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரகங்களாக, அதாவது பாவக ரீதியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க அப்படின்றது தான். நீண்ட நாளாக வீடு அமையலை வாகனம் அமையலைன்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாகன யோகத்தையும் சொத்து ரீதியான வீட்டு யோகத்தையும் கொடுக்க வல்லவராக இருப்பார் அப்படின்றது தான்.
வயதில் மூத்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வலி சார்ந்த விஷயங்கள், கால் பாதம் எரிச்சல் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் மந்திரிச்சு கயிறு கட்டுறது, கோயிலுக்கு சென்று போய் வர்றது, கருப்பு கயிறு கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா? படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவரை இருந்த மந்த தன்மை விலகி நல்லா படிப்பாங்க அப்படின்ற விஷயம் தாங்க. ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அமைச்சுக்குவாங்க அப்படின்றது தான். அப்போது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட மேன்மையையும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுத்து உங்களுக்கான ஒரு செயல்பாடுகளை அடுத்த கேட்டகரி பரிணாம வளர்ச்சிக்கு இவர் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான விரிவாக்கம் செய்கிறேன்ற ஒரு அமைப்புகள் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஜனன ஜாதகம் எந்த அடிப்படையில் எப்படி இருக்குது, சனி பகவானுடைய இடம், அதனுடைய பலன்கள் என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கான செயல்பாடுகள் செய்யும்போது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். வேலைன்னு மட்டும் வேலையை மட்டும் பார்க்காம குடும்பத்தை பார்த்துக்கிறதுல விட்டுடாதீங்க. வேலையும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். ஸோ நீங்கள் வேலை ரீதியாக ஓடும்போது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சுப பிரிவுகள் காமிக்கிறதுனால கொஞ்சம் அதிலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க. அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான பயிற்சியாக இருக்கும் அப்படின்றதாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. மிக்க நன்றி.